रङ्गेश मां पाहि रङ्गेश मां पाहि रङ्गेश मां पाहि रङ्गप्रभो रङ्गेश मां पाहि रङ्गेश मां पाहि रङ्गेश मां पाहि रङ्गप्रभो गोविन्दनामसङ्कीर्तनम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तजितराणि तृणाजमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतम् सरश्च महदाक्वज भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्धना कासिनियोर्ताम् वाड कलियुगत्तेवम् दुदित् ஆசிரியப்பாவதனால் அருமறைநூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ் வகுளத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. ஆழ்வார் என்று சொன்னாலேயே நம்மாழ்வார் தான். மற்ற ஆழ்வார்களே திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார் என்று அவர்களுடைய இயற்பெயரோடு சேர்த்து சொன்னாதான் ஆழ்வார்னு புரியும். ஆழ்வார் ஆழ்வார்னு சொல்லிட்டாலேயே நம்மாழ்வார் என்று சம்பிரதாயத்தில் பழகின யாவருக்குமே தெரியும். அப்படிதான் நம்முடைய பூர்வீகர்கள் உபயோகப்படுத்துற வழக்கம். தனி சிறப்பு உடையவர் நம்மாழ்வார். எல்லா தேவதைகளையும் அங்கங்களாக விஷ்ணுவையே அங்கியாக சொல்லுகிறது வேதம். அங்கா அன்யா தேவதாக, எல்லா தேவதைகளும் விஷ்ணுவனுடைய அங்கங்கள். எல்லா தேவதைகளுக்கும் விஷ்ணு அந்தர்யாமியா இருப்பதனாலே விஷ்ணுதான் ஆத்மா என்று சொல்லுகிறது வேதம். பரமாத்மாவாக இருக்கிறதுனாலே பிரம்மருத்ராதிகள் எல்லாருமே அவனுடைய அங்கங்களாக இருப்பதனாலேயே ஸ்ருதியோ இதிகாச புராணங்களோ அபேதமாகவும் சொல்றது. திவ்ய பிரபந்தம் கூட சிற்சில இடங்கள்ல அபேதமாக சொல்றது. அபேதமாக சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான். உலகத்தோடையே அபேதமாக சொல்றது உண்டே. வாசுதேவ சர்வம்ங்கிறோம். சர்வபூதங்களும் வாசுதேவன் தான், சர்வபூதங்களும் நாராயணன் தான். நாயினிடத்திலையும் கழுதையினிடத்திலையும் கூட நாராயணனை பார்க்கணும். நாராயணனை தவிர அந்நிய வஸ்து இங்கே இல்லை என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது, புராணங்கள் சொல்றது. நாய் கழுதையினிடத்துல கூட நாராயணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மருத்ராளிடத்திலே நாராயணனை பார்க்கணும் அப்படிங்கிறது குற்றமோ? அப்ப பிரம்மாவும் நாராயணன் தான், ருத்ரனும் நாராயணன் தான், இந்திரனும் நாராயணன் தான், சர்வதேவதைகளும் நாராயணன் தான் என்றும் உபனிஷத் சொல்றது. பிரம்மாச்ச நாராயண ருத்ரஸ்ச நாராயண என்று எல்லா தேவதைகளாகவும் நாராயணனே இருக்கிறான் என்று உபனிஷத்துகள் சொல்றது. எல்லாமே அவனே. அப்படிங்கும் பொழுது சுவாமி நம்மாழ்வார் நாராயணனே அங்கியாகவும் மற்ற தேவர்கள் அங்கமாகவும் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றது போலே ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் அங்கியாவும் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் அங்கமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தகும் என்கிறது சம்பிரதாயம். நம்மாழ்வாருடைய அங்கங்களே மற்றவர்கள். நம்மாழ்வாரே எல்லாருக்கும் அங்கியாக இருக்கிறார் என்று நம்மாழ்வாருக்கு தனி பிராதானியம் கொடுக்கிறார். மேலும் ஆழ்வார்களிலே வேதத்தை தமிழ் செய்தவர் நம்மாழ்வார்தான்.
வேதத்துக்கு அங்கங்கள் தான் இதிகாச புராணங்கள். சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் என்கின்ற 6 அங்கங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தினுடைய அங்கங்கள். சாட்சாத்து வேதம் அதுக்கு ஆத்மா, உயிர், அதுதான். அதனால வேதத்துக்கு முக்கியத்துவம். அதுபோல நம்மாழ்வார் அவருடைய பிரபந்தங்கள் 4மே வேத சாரம் என்று சொல்லப்படுறது. திருவிருத்தம் என்பது ருக்வேதத்தினுடைய சாரமாகவும், இப்பொழுது நாம் சொல்லப் போகிற திருவாசிரியம் அப்படிங்கிறது யஜுர்வேத சாரமாகவும், திருவாய்மொழி சாமவேத சாரமாகவும், பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரமாகவும் 4 வேதத்தை 4 தமிழ் வேதமாக ஆக்கினார். நமக்கு அருமறை நூல் விரித்தானை என்று இந்த தனியன் சொல்கிறது. அப்போ எப்போ அவருடைய பிரபந்தங்கள் வேதமோ அதுக்கு 6 அங்கங்களைப் போலதான் திருமங்கையாழ்வார் பிரபந்தங்கள். சிக்ஷை, கல்பம் முதலியதான 6 அங்கங்களைப் போலே 6 பிரபந்தங்களை அருளிச் செய்தார் திருமங்கையாழ்வார். இதிகாச புராணங்களிலே ஸ்ரீமத் ராமாயணமாகிய இதிகாசத்தை குலசேகர ஆழ்வார் சுருக்கி கூறுகிறார். பாகவதாதி, விஷ்ணு புராணாதி புராண விஷயங்களை பாகவதத்தினுடைய சாரமாக பெரியாழ்வார், நாச்சியார் அருளிச் செய்தார். இப்படி மற்றவர்கள் எல்லாருமே இதிகாச புராணங்களை அங்கங்களை செய்தவர்கள். வேதத்தை செய்தவருக்கு தனியான ஒரு பெருமை உண்டு இல்லையா? அதனாலே திருவாய்மொழி முதலிய நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு தனியான ஒரு பெருமை உண்டு. இப்படி வேதத்துக்கு முக்கிய பிரமாணத்துவமோ அதுபோல நம்மாழ்வார் அருளிச் செய்த 4 வேதங்களிலே இப்போ நாம் எடுத்துக்கொண்ட திருவாசிரியம் அப்படிங்கிற இந்த பிரபந்தம் யஜுர்வேத சாரமாக அமைகிறது. யஜுர்வேதம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. யஜுர்வேதத்துல அந்தர்கதமான சாரார்த்தங்கள் இதுல சொல்லப்படுகிறது. 2 காரணத்தினால யஜுர்வேதம் எப்படி இருக்கும் நேற்றைக்கே சொன்னேன். அது பொயட்ரியாக பாசுரம் பாசுரமாக இல்லாதபடி புரோசாவே இருக்கும். இதுதான் யஜுர்வேதம். ருக்வேதம் தான் பாசுரம் பாசுரமா இருக்கும். சாமவேதம் கானமா இருக்கும். இப்பொழுது இந்த திருவாசிரியம் அப்படிங்கிற இந்த பிரபந்தமும் ஒரு கத்தியம். சம்ஸ்கிருதத்தில் சொன்ன போனா சூர்ணிகை என்றும் கத்தியம் என்றும் சொல்லுவார்கள். புரோசா இருக்கிறத, பொயட்ரியா இல்லாம புரோசா இருந்தா. இப்பொழுது திருவாசிரியம் அப்படிங்கிறது ஆசிரியப்பா என்கின்ற ஒரு விருத்தத்தை அனுசரிச்சுதான் இந்த பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஆனா இந்த விருத்தம் போல இருந்த போதிலும் ஆனால் இது புரோசாகவே இருக்கும், நீள இருக்கும். அதனால இதனுடைய பாணியை கொண்டும் யஜுர்வேத சாரம் என்பார். இதனுடைய பாணியை கொண்டு யஜுர்வேத சாரம்னு சொன்னா அது போராது. யஜுர்வேதத்துல என்ன விஷயங்கள் சொல்லி இருக்கோ அந்த விஷயங்கள் இதுல அமைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால்தான் யஜுர்வேத சாரம் அப்படின்னு சொல்ல முடியும். யஜுர்வேதத்தில் உள்ள விஷயங்களே யஜுர்வேத சம்பந்தமான தைத்திரியோபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் முதலிய உபனிஷதுகளிலே சொல்லியிருக்கிற விஷயமே இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது யஜுர்வேத சாரம் என்றும் சொல்ல தகும். பெரியோர்கள் அப்படித்தான் இதை எடுத்திருக்கிறார்கள். 4000க்கும் வியாக்கியானம் பண்ண சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். இன்னும் சிலர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். நம்மாழ்வாருடைய திருவிருத்தத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. செக்கர் மாமுகில் உடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ் பசும் சோதி மரகத குன்றம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் கீதக வாடை முடிபூன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதி வாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிகப் பகைப்ப நச்சுவினை கவர்தலை அரவின் அமளி ஏறி
எரிகடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து சிவனயன் இந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வக் குழாங்கள் கைதொழக் கிடந்த தாமரையுந்தி தனிப்பெருநாயகா மூவலகளந்த சேவடியோயே. செக்கர் மாமகில் உடுத்து ஒரு பெரிய மலை, எம்பெருமானையே மலைக்கு ஈடாக மலை போல ஸ்தோத்திரம் என்ற வழக்கம் இருக்கு. பெருவாள வானமாமலையே அப்படின்னா ஆழ்வார் மலையாகவே கூப்பிடுறார். வானத்துல சஞ்சரிக்கக்கூடிய பெரிய மாலை, வானம் போன்ற உயர்ந்த மலை. வானமாமலைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அங்க போய் பார்த்தா மலை இருக்காது. அங்கு ஒரு மலை இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம். பெருமாளேதான் வானமாமலை. அதுபோல ரங்கநாதனை பாடும் பொழுதும் பச்சை மாமலை அப்படின்னு சொல்லுகிறார். மலை போன்று இருக்கிறவன் எம்பெருமான். செக்கர் ஏன் மலை எப்படி பசுமையா இருக்கோ அதுபோல பசுமையாக இருப்பார். மலை எப்படி எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்குமோ, பசுபட்சிகள் எல்லாம் மலையில்தானே வாசம் பண்றது. புலி சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்களுக்கு கூட ஆசிரியமாக இருக்கும் மலை. அதுபோல சமஸ்த ஜீவகோடிகளுக்கும் ஆசிரியமாக இருக்கிறார். முமுட்சுக்களான மகர்ஷிகள் மலையை ஆசிரித்துதான் பகவத் தியானம் பண்றார்கள். அதுபோல முமுட்சுக்களுக்கும் ஆசிரியமாக இருக்கிறார். பெருமாள் மலை போல தோற்றத்தாலையும் கம்பீரமாக இருக்கிறார். யாராலையும் அசைக்க முடியாம இருக்கிறார். மலை போல கம்பீரமாகவும் இருக்கிறார். எட்டகை இருந்து பார்க்கும் பொழுது மலை நீலவர்ணமாத்தான் இருக்கும். அதுபோல நீலமலையாகவும் இருக்கிறார். இப்படி எந்த விதத்துல சொன்னாலும் மலைக்கும் பெருமாளுக்கும் ஒரு சாமியம் சொல்லலாம். செக்கர் மாமுகில் உடுத்து சிவந்ததான பெரிய மேகத்தையே வஸ்திரமாக உடுத்தது போல இருக்கு. மலையை பார்த்தா மேகம் ஆவரிச்சிருக்கும். மலையில போய்தான் மேகம் அண்டும். மேகத்துல சூரிய கிரணம் படும் பொழுது மேகம் சிவந்த மேகமா இருக்கும். மேகத்துக்கு கருநிறம்தான் சபாவம். நீருண்ட மேகமாக இருக்கும் பொழுது தண்ணீர முகாம இருந்துதானால் வெள்ளை மேகமா கூட இருக்கும். வெள்ளை மேகமா இருக்கும் பொழுது சூரிய கிரணம் பட்டதானால் சிவப்பு மேகமாக போயிடும். ஒரு சிவப்பு மேகமானது நாற்புறங்களையும் சூழ்ந்திருக்கிறது போல மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு. அப்பொழுது அந்த மலை மேலே ஒரு கோணத்திலே சூரியன் தெரியும். அஸ்தமன சமயமாக இருந்ததானால் மாலை பொழுதாக இருந்தால் சூரியன் மலை வாயில விழறது அப்படின்னு தானே தமிழ்ல நாம் சொல்லுவோம். கிராமத்தில் இருந்து மேற்றிசை பார்த்தோமானால் மேற்றிசையில மலை இருக்குமானால் மலை வாயில விழறது போல இருக்கும் அந்த சூரியனை பார்க்கும் பொழுது. ஒரு கால் சந்திரனும் கூட அஸ்தமிக்கிற சமயமாக இருந்ததானால் ஒரு திசையிலே சந்திரனும் தெரியும் அந்த மலையினுடைய ஓரத்துல. இப்போ மேகத்தை, சிவப்பான மேகத்தை பீதாம்பரம் போலவும் அதனுடைய பக்கத்தில் தெரிகிற சூரியனை திருவாழி என்கின்ற சக்கரம் போலவும் சந்திரனை குளிர்ச்சியாயிருப்பதனாலே சங்கம் போலவும் பாவிக்கலாம். பல சுடர் புனைந்த பவள செவ்வாய் திகழ் பசும் சோதி மரகத குன்றம். அப்பொழுது பலவிதமான நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் போலையும் திகழ் பசும் சோதி மரகத குன்றம் நீலவர்ணமாக பெருமாள் இருப்பதனாலே ஒரு பெரிய மரகத மலையோ என்று சொல்லும்படியாக அந்த மலை கடல் ஓரமாக இருப்பதானால் இப்போ வர்க்கலை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. ஜனார்தன க்ஷேத்திரம் என்று அதுக்கு பெயர். அந்த ஜனார்தன க்ஷேத்திரம் பெரிய மலை. அந்த மலையினுடைய அடியில மேற்கு சமுத்திரம் அரபு கடலினுடைய அலை அடிக்கும். மலை போன்ற பெரிய பெரிய அலை அந்த மலையில மோதும். மரமா இருந்தா சாஞ்சுடும். மலை சாயுமோ? அலைகள்ல அடிக்க அடிக்க அந்த மலையை நிற்கிற அழக